Hi student, this is Silama Max Tuition 11th standard example 1.25. Let f is equal to set of 1, 2, 3, 4, 2, 2 and g is equal to set of 2, 1, 3, 1, 4, 2. Then we have to find g composite f and f composite g. இது ரெண்டும் தான் நாம இப்போ find பண்ண போறோம். Okay, so first solutionல given copy பண்ணிக்கலாம். f is equal to set of இங்கே ஃபஸ்ட்டு 1, 2 அடுத்து 3, 4 2, 2. ஸோ அதை எப்படி எழுதணுன்றதை நம்ம ஆரோ டயக்ராமில் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூஸ் ஃபுல்லாக ஒரு வேலை நான் அது எக்ஸ்ஒய்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம்னா 1 இங்கே இருக்கிற 3 அடுத்து 2. ஸோ இங்கே நான் ஆர்டர் படி எழுதும் போது 1, 2, 3 எழுதிக்கிறேன். செகண்ட் இருக்கிறது எல்லாமே இங்கே கோடோமைனில் இருக்க வேண்டியது 2 and 4. ஓகே, ஸோ இப்போ 1லேருந்து 2க்கு மேப்பிங், 3லேருந்து 4க்கு மேப்பிங், 2லேருந்து 2க்கு மேப்பிங். இதுதான் இப்படி மேப் ஆகிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப். அடுத்து g is equal to set of 2, 1, 3, 1, 4, 2. ஸோ இதையும் நம்ம ஆரோ டயக்ராமில் ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது என்னென்னா 2, 3, 4. ஸோ இது எக்ஸ் ஒய், இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து g. இங்கே 2, 3, 4. அடுத்து இங்கே 1, 1, 2ன்னு இருக்குது. ஸோ நம்ம ஒரு டைம் லிஸ்டட் பண்ணால் என் ஆஃப் 2லேருந்து 1க்கு, 3லேருந்து 1க்கு, 4லேருந்து 2க்கு. ஓகே, இதுக்கு மீனிங் என்னென்னா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இப்போ எக்ஸ் பிளேஸில் 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது கிடைச்ச அவுட்புட் என்னென்னா 2. ஓகே, அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் 3க்கு கிடைச்ச அவுட்புட் என்னென்னா 4. இப்போ ஆரோ டயக்ராமில் உங்களுக்கு புரியும். அடுத்து எஃப் ஆஃப் 2 ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச அவுட்புட் 2. சி 1லேருந்து 2, 2லேருந்து 2, 3லேருந்து 4. சி அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். அதே கான்செப்ட் இங்கே ஜி ஆஃப் இங்கே எக்ஸுக்கு 2 ரீப்ளேஸ் பண்ணும்போது கிடைச்ச அவுட்புட் என்னென்னா 1. அடுத்து ஜி ஆஃப் 3ன்னும் போது கிடைச்ச அவுட்புட் 1. அடுத்து ஜி ஆஃப் 4ன்னும் போது கிடைச்ச அவுட்புட் வந்து 2. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஜி காம்போசிட் எஃப் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஜி காம்போசிட் எஃப் ஒரு வேரியபிள் எடுத்துக்கணும், தட் இஸ் எக்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த காம்போசிஷனை கேன்சல் பண்ணால் ஜி க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போது இந்த எக்ஸுக்கான வேல்யூ டேக்கிங் ஃப்ரம் எஃப். ஸோ ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ் பிளேஸில் 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது ஜி காம்போசிட் எக்ஸ். ஸோ அந்த எக்ஸுக்கு தான் 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆர்எல்ஸ் இதை நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போது இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த காம்போசிஷன் எடுத்துகிட்டு ஜி க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் எஃப் ஆஃப் 1ன்னு இதை நம்ம எழுதலாம். இப்போ எஃப் ஆஃப் 1க்கான வேல்யூ 2. ஸோ இது ஜி ஆஃப் 2 ஆகிடுச்சு. இப்போ ஜி ஆஃப் 2க்கான வேல்யூ ஜி ரிலேஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு இருக்கிற வேல்யூ 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ எக்ஸுக்கு 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இதில் இந்த எக்ஸுக்கான வேல்யூ வந்து நம்ம எஃப் ஃபங்க்ஷனில் இருக்கிற டொமைன்லேருந்து எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ அடுத்து ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு ஜி க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் எஃப் ஆஃப் 3ன்னு எழுதலாம். இப்போ எஃப் ஆஃப் 3க்கு எஃப் ரிலேஷனில் இருக்கிற வேல்யூ பார்த்தோம்னா 4. ஸோ இது ஜி ஆஃப் 4 ஆகிடுச்சு. இப்போ ஜி ஆஃப் 4க்கான வேல்யூ ஜி ரிலேஷனில் பார்க்கும்போது 2. ஸோ டோட்டலாக நமக்கு கிடைச்ச வேல்யூ 2. அடுத்து 2 இருக்குது. ஸோ இங்கே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 2வை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னா ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு ஜி க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் எஃப் ஆஃப் 2. ஓகே, இப்போது எஃப் ஆஃப் 2க்கான வேல்யூ நமக்கு ஃபங்க்ஷனில் இருக்கிறது 2. ஸோ நம்ம இதை 2 அங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது இது ஜி ஆஃப் 2ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஜி ஆஃப் 2க்கான வேல்யூ இஸ் 1. ஸோ அதை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனிவே இதுலேருந்து நம்ம இப்போது ஜி காம்போசிட் எஃப்ஆக்கான வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது 1, 1. அடுத்து 3, 2 இருக்குது. பட் நாங்கள் ஆர்டர் படி எழுதும்போது 2வை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்போது 2, அதுக்கான அவுட்புட் வந்து 1. அடுத்து 3 எடுக்கும்போது 3, 2. இதுலேருந்து நம்ம ஜி காம்போசிட் எஃப் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து எஃப் காம்போசிட் ஜி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, சேம் இதே கான்செப்ட். எஃப் எக்ஸ்டர்னல் இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இன்டர்னலில் பாஸ் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டாக இப்போ இந்த ஜி தான் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஜி ஃபங்க்ஷன் இது ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறது 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இப்போ ஜி ஆஃப் 2. இப்போ ஜி ஆஃப் 2க்கான வேல்யூ 1. ஸோ இது எஃப் ஆஃப் 1னா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எஃப் ஆஃப் 1க்கான வேல்யூ பார்த்தோன்னா 2.
ஓகே, அடுத்து 3 இருக்குது. இப்போ x ஈக்குவல் டு 3னா f காம்போசிட் g ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு f க்ளோசர் ப்ராக்கெட் ஆஃப் g ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு g ஆஃப் 3க்கான வேல்யூ 1. ஸோ அது f ஆஃப் 1ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. f ஆஃப் 1க்கு 1 செகண்ட் மறுபடியும் நமக்கு 2 தான் கிடச்சிருக்கு. அடுத்து 4, x ஈக்குவல் டு 4. இப்போ f காம்போசிட் g ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு f காம்போசிட் g ஆஃப் 4. இப்போ g ஆஃப் 4க்கான வேல்யூ 2. அதாவது இது f ஆஃப் 2வாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ f ஆஃப் 2க்கான வேல்யூ 2. ஓகே, ஸோ இதிலிருந்து f காம்போசிட் gக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 2 அப்ளை பண்ணும்போது 2 கிடைச்சிது. அடுத்து 3 அப்ளை பண்ணும்போதும் நமக்கு 2 தான் கிடைச்சிது. அண்ட் ஃபைனலி 4 அப்ளை பண்ணும்போதும் நமக்கு கிடைச்ச வேல்யூ 2 தான்.